நாங்க தான் சொல்லணும். நீங்க அவங்க கூட இருக்கணுமா வேணாங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும். அப்படின்லாம் வந்து அப்படி வந்து கட்டாயத்தின் பேர்ல வந்து நாங்க வந்து வேலை செய்யல. அது வந்து எங்களுக்கான அரசியலும் கிடையாது. ஏன்னா, நாங்க ஒரு சுதந்திரமான ஜனநாயக அமைப்பா தான் இந்த கால அரசியல் களத்துல வந்து நாங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க சொல்றதே வந்து நெறைய தவறுகள் இருக்கு. தோழர் இப்ப பேசும்போதே இந்த அ உங்கள வந்து இந்த மாரி வந்து நீங்க பட்டுன்னு அமைச்சரவையில பங்கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற சொல்றதே ஃபர்ஸ்ட்டு தப்பு. நீங்க உங்ககிட்ட வந்து நாங்க ஆதரவு தரோங்கிற அடிப்படையில நாங்க ஒரு டிஸ்கஸ் நடத்தணும். அமைச்சரவையில பங்கெடுக்கணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க முடிவு பண்ணோம். நாங்க பங்கெடுத்துட்டோம். இதுல வந்து திமுக கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நாங்க போகணுங்கிற எந்த இல்ல கட்டாயமும் எங்களுக்கு கேட்டுட்டு கிடையாது. போணும்னு நாங்க சொல்லல. ம். திருமாவளவன் தான் சொன்னாரு. நான் வந்து அத சொல்லல. சொல்லாம எடுத்த முடிவு தான். அங்க அலையன்ஸ்க்கு தான் நான் டிஸ்கஸ் பண்ணனே தவிர, நாங்க அமைச்சரவையில பங்கு பெறணுன்றத நான் சொல்லல. டிஸ்கஸ் பண்ணல, இல்ல அந்த சொல்லல கேள்விக்கு அப்படின்னு கூட அவரா தான் தலைவர் சொன்னாரு. இல்ல, இல்ல. அது அந்த கேள்விக்கு ஏன் தலைவர் பதில் சொல்றாரு அப்டின்னா, ஊடகங்கள் வந்து அந்த கேள்விய தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து அமைச்சரவையில பங்கெடுக்கிறத வந்து திமுக தலைமைக்கு நீங்க பேசுனீங்களா? அப்டின்னு கேட்கறாங்கல்ல. அதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பா தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா திமுக அத ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு தலைவர் தந்த பதில் அது. இல்லங்க நாங்க வந்து அது குறிச்சு நாங்க அவங்க கிட்ட எதுவுமே நாங்க பேசலங்க அப்டின்னு சொன்னது தான் அது. மத்தபடியா வந்து அவரா அந்த கொஸ்டின உருவாக்கி அவரா அந்த பதில சொல்லல. அவங்க கேட்டதுக்கு நாங்க பதில் சொன்னோம். சகோதரி ஒரே ஒரு கேள்வி. விசிக வந்து இது அமைச்சரவையோட பங்கேற்றாங்கன்னு நீங்க இப்ப கோவப்பட்டீங்க. சார் சண்முகம் சார் ஐயா சிபிஐ அவர் மேல கோவப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவர் மேல பதில் நான் சொல்லுங்க. அவர் மேல நான் கோவப்படலையே. உங்க கட்சியில வந்து விமர்சனம் போடுறாங்கடா. அவரும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். மாறி, மாறி ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்ல கிளியராவே ஃபர்ஸ்ட்டே முதல்லே நீங்க சொல்லிர்லாம். இதாங்க உண்மை நடந்துச்சு. இது எங்களுக்கு பிரச்சனைன்னு. அவரும் வந்து ஒரு நாள் வந்து இவரு சிஎம் பேசினாருன்னாரு. அதுக்கப்புறம் இல்லன்னாங்க. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா பார்த்தா கோவமா, ஆமா அவர் தான் பேசினாருன்றாரு. அப்போ எங்களுக்கு வந்து எதுக்கு இப்படி மாறி, மாறி பேசுறாரு? இந்த கேப்ல என்ன நடக்குது? அப்படின்னு எங்களுக்கு தோண தானே செய்யும். இல்ல மினர்வா தோழர் ரொம்ப சிம்பிள் தோழர். அதாவது அவர் வந்து அரசியல் நாகரிகங்கிறது முதல் சொல்லாம இருந்தாரு. ஆனா இந்த இடத்துக்கு யார் தள்ளினாங்கன்றத நீங்க இல்ல பார்க்கணும் இல்ல தோழர். ஒரே நிமிஷம். அதாவது இல்ல இல்ல அதுதான் இருங்க கரெக்ட். இருங்க. அதாவது நிறைய பேர் வந்து திமுகவோட அரசியல் தலைவர் வந்து ஓப்பனா வந்து அதிமுக கூட்டணி நாங்க போறோம்னு அவரு கிளைம் பண்ணல. நாம என்ன சொன்னோம், அவர் எதிர்க்கட்சியா தானே அமையறேன்னு சொன்னாரு. அதனால அவருக்கு என்ன இதுல பிரச்சனை வந்துற போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு கேள்விக்கான பதிலே தவிர, நாங்க அன்னைக்கு ஏன் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோங்க போதே நாங்க தெளிவா எங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கோம். அதிமுக ஆட்சி என்கின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகுது. அதையும் எங்களால ஏத்துக்க முடியாதுன்றோம். அதிமுகட்ட நம்பர்ஸ் கிடையாது. எப்படி அதிமுக ஆட்சி அமைக்கும்? அன்னைக்கு நாங்க வந்து இலைமுறை காய்முறையா சொன்னோம். ஆனா நீங்க அத விட்டுட்டு சோப்பாங்கும்போது அந்த சோஃபா உருவாக்குனது திமுக தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை உருவாகுது. அதுக்கு காரணம் உங்க எல்ஓபி. நாங்க கிடையாது. சரி இப்போ சரி, அதிமுகவே இங்க ஒரு வந்துருச்சு. நிமிஷம் தோழர். என்டிஏக்கு ஒரு நிமிஷம் அகேன்ஸ்டா தோழர். தானே ஒரு இருந்தீங்க. நிமிஷம் தோழர். இப்ப அத மட்டும் எப்படி ஏத்துட்டு ஒரு இருக்கீங்க? நிமிஷம் மினர்வா தோழர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ப்ளூ ரெட் தோழர் பேசுங்க. தேர்தல் அடுத்து சாம் தோழர் காலகட்டத்துல பேசுவாங்க. அப்புறம் மினர்வா நடுவுல பேசுவாங்க. யாராவது ஒரே நிமிஷம் யாருன்னா கீழே ஸ்லாட் கொஞ்சம் ஃப்ரீ வேணும். முள்ளி ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. இறங்குனா இறங்கிக்கோங்க. இன்னைக்குமே ஓகே. அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தாவைக்கால சேருவது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சேர்த்திக்கோங்கன்னா நாங்க சொல்லல. சொல்லக்கூடாதுல்ல. சாம் தோழர் பேசுங்க வெளிநடப்புல தோழர். பண்ணும். நீங்க தான் இல்லைங்க, ஆட்சியில ஒரு பங்கு கூட ஆட்சிக்கு நாங்க கேட்கலையே. கொடுத்துருக்கோம். நாங்க அதிமுகவை சேர்த்திக்க கூடாதுன்னு எந்த ப்ரீ கண்டிஷன்ஸும் கொடுக்கல. நாங்க கொடுத்தது இல்ல மதசார்பற்ற அவங்க என்டிஏ அலையன்ஸ்ல இருங்க இருந்துல நாங்க வராங்க. சொல்ற அதுக்கு கேளுங்க அகேன்ஸ்டா தானே தோழர், நீங்க கேளுங்க. நின்னீங்க. கேளுங்க. அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்திருந்தாலோ அதிமுகவோட ஒரு செக்ஷன் 25 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்களோட இணைஞ்சு போயிருந்தா நாங்க அன்னைக்கே தெளிவா பேட்டியில சொன்னோம், எங்களுடைய ஆதரவை ரீகன்சிடர் பண்ணுவோம்னு. ஆனா ஒருத்தர் ரிசைன்மெண்ட் வருவதுன்னு சேர்த்துறது ஆரோக்கியம் இல்லைன்னு சுட்டி தான் காட்ட முடியுமே தவிர, அதுக்காக வந்து நாங்க வந்து ஆதரவு வாபஸ் வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க கொடுத்த கண்டிஷன் என்பது அவங்க எங்களுக்கு எழுதின லெட்டர்ல ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க மதசார்பற்ற அரசாக இருக்க விரும்புறோம். எங்களுக்கு அதனால் நீங்க மதசார்பற்ற சக்திகள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆதரவு கோரப்பட்ட எந்த ஆதரவோ அந்த அடிப்படையில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கு. இருங்க, நாளைக்கு அவங்க மதசார்பின்மையில பின்வாங்குறாங்க, செக்குலர் கவர்மெண்ட் அவங்களால நடத்த முடியல அப்படின்னு அவங்க ஒரு நிலைமை வாங்கிட்டாங்க. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ அது ரிலீஸ் உங்க பண்ண விடல. பிரச்சனைங்க. அது உங்க பிரச்சனைங்க. நான் சொல்றது கேளுங்க. எங்க பிரச்சனையா? இருங்க அது மினர்வா, அது இருங்க. நீங்க சொல்றத நாங்க முடிவெடுக்க முடியாது. நாங்க முடிவெடுக்கணும் டிவிக்கு மதசார்பா இருக்கா மதசார்பு இல்லையான்னு. சரிங்களா? திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அவங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க. நான் கேட்கிறேன், பிபிசியோட வந்து மோடி ஃபைல்ஸ் யார் தடை பண்ணா? யாருங்க தடை பண்ணா? யார் பண்ணா? பிஜேபி முக தான் ஸ்டாலின் பண்ணாங்க. பண்ணாரு. போய் அவர்ட்ட கேளுங்க ஏன் தடை பண்ணீங்கன்னு. என்னது முக ஸ்டாலின் பண்ணாரா? அப்புறம் பிபிசி அவர் தானே ஃபைல்ஸையா? முதலமைச்சரு. தோழர்
அவர் தானே இதெல்லாம் முதலமைச்சர். இங்க பாருங்க, அந்த ஃபுல் கேஸும் எனக்கு தெரியும். எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் ஃபுல் கேஸும் எனக்கு தெரியும். நான் ஃபுல்லா சரி சொல்லுவேன். மினர்வா தோழர், ஓகே இத ஓகே போற தோழர். போக்குல நீங்க வந்து சரி டிஎம்கே சொல்லக்கூடாது. அவர் சரி தானே ஒரு நிமிஷம் வெயிட் முதலமைச்சர். பண்ணுங்க அந்த சாம் பிரிவுல தோழர், சாம் எல்மான்சோ தோழர், முரளி தோழர் ஒரே நிமிஷம் அவர் பேசி முடிக்கணும். அவர் பாவம், அவர் 1 மணி நேரமா கை தூக்கி இல்ல இருக்காரு, கை வலிக்கும் அவருக்கு. பேசுங்க தோழர். அதான் இல்ல ஆதவியும் சிடிஆர் நிர்மல்குமாரும் போற போக்குல அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களும் வந்துட்டு ஸ்டேஜஸ்ல இப்படிதான் பேசுறாங்க அப்படின்ட்டு. அவங்க பேசுறது ட்ரிகர். இப்போ அவர்னதில்ல சாரி, இதை டிவிகே டிஎம்கேன்னு கொண்டு போவாங்க ஒரு 10 செகண்ட் மட்டும். இப்போ கருணாநிதி ஐயாவையோ இல்லைன்னா கலைஞர் ஸ்டாலின் சாரையோ இல்லைன்னா வந்துட்டு எல்ஓபியோட பர்சனலையோ யாரும் டிவிகே லீடர்ஸ் எடுத்து பேசல. ஒன்று. செகண்டு, ஸ்டேஜஸ்ல ஏறி நின்றுட்டு இந்த டிவிகே லீடர்ஸ் யாரும் வந்துட்டு கிளாஸ் ஸ்லர்வேர்ட்ஸ் வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணல. 3. இந்த மாதிரி இருந்துட்டு பேசுறவங்கள யாருமே வந்துட்டு என்டோஸும் பண்ணல. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் சாம், அதை தான் ஆட் ட்ரிகர் பண்ணணும். மினர்வா, பண்ணா நான் அதுக்கு அந்த தான் மெயினா சைடு மேல இருந்து வந்தேன். எப்படி இருங்க ரியாக்ட் மினர்வா, பண்ணுன்றத நீங்க ஃபில்டர் மினர்வா பண்ண ஒரு நிமிஷம் முடியாது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க மினர்வா, ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் இங்க யாரையும் ட்ரிகர்லாம் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு தான் மேல வந்தேன். சாம் பண்ணதுக்கு தான். நீங்க போற போக்குல வந்து ஆதவர்ஜனாவையும் நிர்மல்குமாரையும் சொல்லிட்டேன். ட்ரிகர்ன்ற வார்த்தை அவன் யூஸ் பண்ணாங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கலாம் இருக்காதீங்க. யாருமே வந்து ஸ்டாலின் சாரோட ஃபேமிலியை பத்தியோ கருணாநிதியோட ஃபேமிலியை பத்தியோ எல்ஓபியோட ஃபேமிலியை பத்தியோ எங்கேயுமே யாரும் சொன்னதில்லை. நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து இந்த மேட்டரை திருப்பி திருப்பி உங்க செகண்ட் டயர் லீடர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அதை என்டோஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜென்சி டிஎம்கேன்னு மீட்டு வச்சு அதுலயும் இவ்வளவும் பேசுறீங்க. ஏதோ ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க உங்க ஃபேமிலி டிஎம்கே ஃபேமிலியோட பர்சனல் மேட்டர்ஸை பத்தி டிவிகேல இருந்து பேசின லீடர்ஸோ இந்த மாதிரி மீட்டப்போ எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுங்க. நான் உங்ககிட்ட சாரி நீங்க கேட்கறேன். ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்கறேன். இந்த மாதிரி ஃபேமிலி இழுத்து பேசுறதோ இல்ல தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதோ மட்டும்தான் அபியூசிவ்னு கிடையாது. அப்பான்னு சொல்ல வேண்டிய வேற என்ன அவசியமே இல்ல. அபியூசிவ்? என்ன உங்க தலைவரை என்ன அப்பான்னு காணோனே சொல்றது? அவர் உங்க சொல்லிருக்கலாம். அப்பா தானே? அதுவே பர்சனலா அவர் உங்க இல்ல போனதுதான். அப்பா தானே? எனக்கு ஒண்ணு எனக்கு புரியல. புரியல. அது உங்க அப்பா பொலிட்டிக்கல் தானே? வேற, ஒரே நிமிஷம் பர்சனல் ஐயா, வேற. ஒரே நிமிஷம் இங்க அதுவே பாருங்க. அது வந்து அவர் பேசுனது வந்து பிலோ த லைட்ல இருக்கா கரெக்ட். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா இருங்க அப்படின்னு இருங்க அந்த இருங்க மினர்வா, பிரிவிலேஜ் ஏன் ஆனாலாம் இல்ல. டிவிகேக்கு மட்டும்? இருங்க இருங்க ஆனா ஆனா சொல்றேன், இல்ல, இருங்க நான் சொல்றேன். என் கருத்து அப்பான்னு இது, டைம் டிவிகே கொடுத்தது கருத்து அவர் தானே. கிடையாது. ஒரே நிமிஷம். அவர் வந்து ஏன்னா அது பாலிடிக்ஸ்ல டிவிகே. இருக்கிற ஒருத்தர், ஒரு கட்சியோட தலைவர். அரசியல்லயே இல்லாத குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா நீங்க சொல்லலாம். அவர் கட்சி தலைவர் தானே, உதயநிதிக்கு அப்பா தானே என்ன இருந்தாலும். அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவரே அவர் அவசியம் அப்பா கிடையாது. அந்த சொல்றாரு. இடத்துல அவங்க சரி, அதுக்கு உதயநிதியோட அவர் அப்பாவை ரிட்டாலியேஷன் பேச இல்லைங்க. வேண்டிய அவசியம் இல்ல. சரி, அதுக்கு ரிட்டாலியேஷன் என்ன பண்ணாங்க மினர்வா? உங்க எல்ஓபி என்ன ரிட்டாலியேட் பண்ணாரு? அது எப்படி ஒரு பிளாக் ரிட்டாலியேஷன் பேந்தர் ஒரு உட்கார்ந்து பர்சனலா பேசுறது இல்ல. போனா ஒரு அந்த பிளாக் ரிட்டாலியேஷன் பேந்தர் எப்படி வரும்ன்றது நான் இப்ப இப்போ இங்கே நிறைய ஒரே நிமிஷம் ஐடியா முரளி ப்ரோ, தான் நான் முரளி ப்ரோ, போட்டிருக்கேன். முரளி ப்ரோ ஒரே இருங்க நிமிஷம். இப்ப இருங்க இவ்வளவு ஒரு நேரம் நீங்க நிமிஷம் இது இருங்க பேசிட்டு வேற இருங்க இருந்தீங்க மாதிரியா தெரியுமா? போகுது. முரளி இது ப்ரோ ஒரே வேற நிமிஷம், மாதிரிலாம் போல முரளி ப்ரோ ஒரே மினர்வா. நிமிஷம். இருங்க இப்ப நீங்க முரளி அதே ப்ரோ ஒரே பேசிட்டு நிமிஷம். இவ்வளவு நேரம் நீங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். இப்ப நீங்க உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுல அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதான் ஒண்ணும் இல்ல. திருப்பி நான் அந்த உதயநிதியோட ட்வீட்டுக்கு உதயநிதிக்கு நான் ரிட்டாலியேஷன் இருங்க சப்போர்ட் மினர்வா. பண்றேன்னு அதுக்கு நான் சொல்ல ரிட்டாலியேஷன் மாட்டேங்க. நான் மறுபடியும் சொல்றேன் மினர்வா. அதுக்கு ரிட்டாலியேஷன் நான் பண்றேன். நீங்க வந்து முத தரத்து குழந்தை இல்லைன்னு ஸ்டாலினை பார்த்து சொன்னா அசிங்கமா இருக்காதா? திருப்பி அசிங்கமா இருக்குமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்க. இப்படிதான் இருக்கும். இததான் நீங்க ஐயா வந்து ஐயா என்டோஸ் ஐயா பண்றீங்க எடுத்துக்காட்டு எல்ஓபி கூட பேசுனத. அப்படிலாம் இல்ல பேசாதீங்க. சம்சி தோழரை போற நான் இப்ப போக்குல என்டோஸ் பண்ணிட்டு நான் இப்ப போறாங்க சம்சி தோழர். ரிட்டாலியேஷன் எப்படி ரிட்டாலியேஷன் எப்படி? இருக்கும்ன்றத நீங்க ஃபில்டர் பண்ண முடியாதுன்னு தான் இல்ல சொல்றேன். இது நீங்க அவர் பண்ணது நீங்க அது கரெக்ட் நான் தப்புனே சொல்ல சொல்லல. மாட்டீங்க மினர்வா. இப்ப நான் போய் நீங்க எல்லாரும் கையும் நீங்க இங்க கரெக்ட், பாருங்க. நீங்க தப்புனே சொல்லலையே. ஒருத்தர் வந்து நீங்க இப்போ தப்புனே ஒண்ணு இல்ல. சொல்லல இப்ப மினர்வா. ஆதவர்ஜி நான் நீங்க சொன்னதை நான் மினர்வா திரும்பவும் கோட் நீங்க பண்றேன். வந்து சாரி. போலீஸ வச்சு 41 பேரை கொன்னு கூச்சிங்கன்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ஏங்க அதே ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு இருங்க. வந்து நானும் நான் சொல்றேங்க. எனக்கு வந்து அந்த ஃபேக்சுவலா ஸ்டேட்மெண்ட் போய் தப்பா அடிக்கணும்னு இருந்துச்சுன்னா தோணும். ஆனா ஒரே நிமிஷம். அந்த எல்லாரும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அடிப்பாங்கன்ற நம்ம நான் கைய புடிச்சு வச்சிட்டு இருக்க அந்த முடியாது. ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கலா அடிக்கணும், ஃபேமிலியா அடிக்க கூடாது. இது வந்துட்டு இருங்க பேசிக் இருங்க நாலேஜ் நீங்க இருங்க அவ்வளவுதான். ஐயா, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஃபேமிலி யூஸ் பண்ணதை எதை வச்சு நார்மலைஸ் பண்றீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க இல்ல டிஸ்கஷன். ஒன்னே நீங்க விஜய் 41 பேரை எலெக்ஷனுக்கு கொன்னிருக்கோன்னு இல்ல முன்னாடி விஜய் எவ்வளோ தான் 41 பேரை பேசுனாங்க. கொன்னாருன்னு சொன்னீங்களா இல்லையா? அமைதியா தானே நீங்க இருந்தாங்க. முரசொலியில தலைங்க. ஐயா ஒரு ஒன் நிமிஷம் டு ஒன் இருங்க போகாதீங்க, விஜய் தான் மினர்வா. பொறுமையா 41 ஒரு பேசுங்க. பேரை இருங்க கொன்னாருன்னு உங்க டென்ஷன் தலைவர் எஸ்கே ஆகாதீங்க. சம்சி பேசியிருக்காருல்ல. தோழர் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க கூலா எஸ்கே கூலா சம்சி தோழர் ஒரு பேசுங்க. நிமிஷம். கூலா ஒரு இல்ல நிமிஷம் நான் நான் என்ன கூலா ரொம்ப தான் பேசுறேன். இல்ல நான் ரொம்ப ஒரே நிமிஷம், நான் சம்சி ரொம்ப தெளிவா கேக்குறேன். இல்ல விஜய் தான் 41 பேரை கொல்லாரு, அதுக்கு காரணம் விஜய் தான், நீங்க பேசவே இல்லையா? இல்ல முரசொலியில இந்த தலைங்க எழுதுனாங்க சம்சி அப்போ தோழர். அப்படி எலெக்ஷனுக்கு இல்ல முன்னாடி நாங்க அது அது பேசுறதுக்கு முன்னாடி சரியில்லை. எழுதுனாங்க. அது உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலா உங்களோட பொசிஷன், அது இவங்களோட பொசிஷன் அது. முரசொலியில அவ்வளவுதான். தலைங்க டிஎம்கே எழுதுனாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல இல்ல டிஎம்கே மினர்வா இருங்க இருங்க, நான் தலைமையோட முடிச்சிடுறேன். ஸ்டாண்ட் இல்ல அது நான் கிடையவே முடிச்சிடுறேன் கிடையாது. ப்ளீஸ். இங்க
கீழே அப்ப ரெக்கார்டு முரசொலி போடுவாங்க. யாரோட ஐயா ஸ்டாண்டு? ஒரே நிமிஷம். கீழே முரசொலியில ரெக்கார்டு போடுவாங்க. தலைங்கிறது வெயிட் பண்ணுங்க என்னங்க தோழர். டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறது என்னோட நீங்க? கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இருங்க. கீழே ரெக்கார்டு வர போட்டுட்டு இருப்பானுங்க. உங்களோட பொசிஷன் விஜய் கொண்டாரு, அவரோட பொசிஷன் வந்து அதோட பொசிஷன் போலீஸ் கொண்டாங்க, எங்களோட பொசிஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அந்த ஸ்டாம்ப் பேட்ல ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. சரிங்களா? அது வந்து நாங்க ஆதவ் சொன்னது தப்புன்னு சொல்றோம். ஆதவ் வந்து அது சரின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் டிசைட் ஆக வேண்டியது ஃப்ளோர் ஆஃப் தி கோர்ட், இன்வெஸ்டிகேஷன். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் சொன்னதையும், பூ முடிந்தவன்னு பேசின ஆராசாவையும், பர்சனலா பேசின தலைவர்களோட பேச்சையும் ஈக்குவலைஸ் பண்ற இந்த ஈக்குவலேஷனே தப்பா இருக்கு. உப்புக்கு ஈக்குவலா உப்பு தான் வைக்கணும், சர்க்கரைக்கு ஈக்குவலா சர்க்கரை தான் வைக்கணும். உப்பு சர்க்கரைன்னு ஒண்ணு வைக்கக்கூடாது. ஒரு அப்போசிஷன் ரியாக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல இப்போ மத்தவங்க ரியாக்ட் ஆகிறதும் இருக்கட்டும், ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டோட ஒரு மினிஸ்டர் பேசுறதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு. ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அத ஏங்க வந்து ஒரு கட்சி அது ஏன் மீட்டிங்க்கு உங்களுக்கு வந்தா மட்டும் அந்த தான் அந்த அந்த இதே ஜாப இருக்கு? வந்து கழட்டி இல்ல வச்சுட்டு இங்க பாருங்க, பேசலான்ற அது ட்ரெண்ட் பொலிட்டிக்கல் யாரு குடுத்தா சொல்லுங்க? இல்ல அது பொலிட்டிக்கல் போன பொசிஷன் நான் சொல்றேன். இருங்க ஒரே சம்சி நிமிஷம். தோழர் அந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் சரியா தப்பாலாம் பேசலாம். நீங்க டிகோரம் பத்தியே பேசக்கூடாது. ஏன் இப்ப சொல்றேன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் என்னங்க பேசினாரு? யார் அவரு? அப்படி பார்த்தா அப்ப நானும் வந்து உட்கார்ந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்க முடியும். சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. மினரல் சொல்லுங்க. 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 அந்த நீங்க அனிதா காலையில இல்ல வந்து சம்சி நீங்க தோழர் திமுக என்ன எனக்கு டிவிகே ஆட்சி பண்ணணும்னா, காலத்துல சொல்லுங்க. இல்ல இந்த நீங்க என்ன டிவிகே ஆட்சி காலத்துல பண்ணிருக்கணும்னா ஒரே நான் நிமிஷம். அந்த அனிதா ஆம்ஸ்டாங் இந்த இல்ல இந்த அந்த நான் ஆம்ஸ்டாங் லாங்குவேஜ் அவர்கள் சில கொல்லப்பட்டிருந்தா எம்எல்ஏஸ் உங்களுடைய யூஸ் கேள்வி பண்றதா என்னவா இருக்கும்? இருக்கட்டும், இல்ல ஐயா சிவாஜி உள்ளபடியே இங்க கிருஷ்ணமூர்த்தி பாருங்க. எல்லாம் நான் என்டோஸ் பண்ற ஆள் நான் கிடையாதுங்க. இல்லைங்க நீங்க எண்டோஸ் நான் தான் வந்து பண்றீங்க. ராஜாவா இல்ல இருக்கட்டும், நீங்க எல்லாரையுமே எண்டோஸ் தான் வந்து பண்றீங்க. இப்ப மினர்வா கனிமொழி மேடம் எத்தனையோ வாட்டி இல்ல நீங்க ஓப்பனா எண்டோஸ் தான் போட்டிருக்காங்க இது தப்புன்னு. நீங்க எண்டோஸ் தான் சரிங்களா? பண்றீங்க. நீங்க எண்டோஸ் தான் பண்றீங்க. இல்ல இப்பவே நீங்க மினர்வா, என்ன இது சொன்னீங்கன்னா, நீங்க அப்படி என் மேல எஸ்கேபிசமா அக்யூசேஷன் தான் வச்சா அதுக்கு நான் பார்க்கப்படுது. ஒண்ணும் பண்ண இல்ல முடியாது. மினர்வா, நான் அப்போ எத்தனையோ நீங்க வாட்டி எப்படி எண்டோஸ் பண்றீங்க ராஜாவெல்லாம் நான் அத்தனை சொல்றேன். வாட்டி புடிச்சு கேட்டிருக்கேன். இருங்க தோழர், சரிங்களா? நீங்க எப்படி எண்டோஸ் பண்றீங்க நான் சொல்ற கேளுங்க. அனிதா அது ராதாகிருஷ்ணன் ஏன் பேசுனது உதயநிதிக்கு தப்பு. மட்டும் பிரிவிலேஜ்? எல்மென்ச்சோ ஒரு நிமிஷம் இருமென்ச்சோ. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எண்டோஸ் கிடையாது. நான் அப்படி பார்த்தான்னு வரும்போது அது எண்டோஸ்மெண்ட் தான். என்னது? என்ன பார்த்தா? அப்படி பார்த்தா அப்படின்னு வாட்டர் போட்ரிக்குள்ள போறீங்களே, அப்படி வாட்டர் போட்ரிக்குள்ள போனாலே அது எண்டோஸ் பண்றதுக்கு தான் அர்த்தம். அது சாரி. ஏன்னா அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங்க. நான் இப்போ இவர சிடிஆரையோ இல்ல அதோட லாங்குவேஜ் தப்புன்னு கேட்டா, உடனே அடுத்த வாட்டர் பேட்டரி யூசுவலா எடுக்கிறது நீங்க உங்ககிட்ட நெறைய ஹிஸ்டாரிக்கலா இருக்கு. சரியா? இது பழைய காலத்து ஆட்கள் இப்படியே பேசி 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 வந்துட்டாங்க. அவங்க அதுலருந்து வெளியில வந்தாகணும். சரி டிஎம்கே நீட் டு மினர்வா ரெஃப்ரெஷ். சரியா? ஓகே இப்போ ஓகே நீங்க ரெஃப்ரெஷ் புதுசா ஆகணும் வந்திருக்கீங்கல்ல, இல்ல நீங்களும் அதே தானே போறீங்க அதே சரி ஃபார்மட்ல. ஓகே நாங்க நாங்க எதுவும் சொல்ல ரெஃப்ரெஷ் ஆகணும் தான் நீங்க ஆனா எல்ஓபி பேசுனதை நீங்க இல்ல நியாயம் தானே இங்க படுத்துறீங்க டிஸ்கஷனே ட்வீட் சத்தியமா நான் இல்லையே. போட்டாருன்றத நான் எனக்கு அதுல உடன்பாடு இங்க கிடையாது. அந்த டிஸ்கஷனே ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்கலன்னா, நீங்க இது அசெம்பிளில பண்ணதுக்கு எங்களுக்கு அப்பர் ஹேண்ட் அவ்ளோ இருந்திருக்கும். அந்த ரியாக்ஷன் மட்டும் வேற மாரி வந்திருந்துச்சுன்னா. சரி அந்த அத வேர்டை யாரு நல்லிஃபை சொன்னான்னு பண்ணிட்டீங்க. சொல்லுங்க அங்க அதை நடந்த யாரு கூத்த பேசினான்னு அப்படியே சொல்லுங்க நல்லிஃபை பண்ணிட்டு போயிட்டீங்க. சரி அத பண்ணிட்டீங்க இந்த அத ஒரு அத வந்து விஷயத்தினால. இருங்க அது வந்து ஸ்பேசஸ்ல நீங்க வந்து அன்னைக்கு அந்த அசெம்பிளி முடிஞ்சோடனே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா குரூப் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆர்டர் இருக்குல்ல அந்த ஆர்டர்லயே அந்த ஸ்பேஸ்ல பேசினாங்க 10 நிமிஷத்துல அது ட்வீட்டா வந்தது இதுதான் மினர்வா அன்னைக்கே நான் உங்களுக்கு போட்டேன் மறுபடியும் சொல்றேன் லாங்குவேஜ் உங்க லாங்குவேஜ் அந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் கண்டினியூ ஆகுது அதை நான் 100% சொல்லுவேன் நான் இதுல பல மேட்டர்ல பல விஷயங்கள்ல அந்த ஸ்பேஸ்ல இருக்க லாங்குவேஜஸ் தான் உங்க எல்ஓபியோட ட்வீட்ல வருது நீங்க இல்ல அப்படிலாம் இல்லன்னு நினைச்சீங்கன்னா And நீங்க one more thing. நினைச்சுக்கங்க இந்த இதுக்குள்ளார ஒரே சிக்கி நாசமா நிமிஷம். போயிட்டு இருக்காங்க எல்லாரும் தான். நான் ஒத்துக்கிறேன். இந்த ப்ரோவோக் பண்றதுல மாஸ்டர் கிளாஸ் உங்ககிட்ட தான் எடுக்கணும். நீங்க ப்ரோவோக் அழகா பண்ணிட்டு போயிடுறீங்க. அதோட ரியாக்ஷன் வந்து ஒஸ்டா பண்ணி நிறைய இடத்துல என்ன சொல்ல ஒரு போர்ல போய் ஒரு வெப்பன் இல்லாம இருக்கிற ஃபீல் தான் இருக்குது எங்களுக்கு. சரிங்களா? அது நாங்க சீக்கிரம் இதை கடந்து வந்துருவோம். ரொம்ப நாள் இந்த ப்ரோவோக்கிங் கல்ச்சர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு முக்கியமான நான் பிரச்சனை மறுபடியும் போயிட்டு சொல்றேன் ஒரே இருக்கிறப்ப நிமிஷம் முரளி bro. ஒரு மினர்வா நீங்க ப்ரோவோக்கிங் இத திருப்பி போட்டுட்டு அத அப்படியே டைவர்ட் பண்ணிடுறீங்க. அந்த இல்ல, நீங்க அந்த திருப்பி அல்காரிதம்குள்ள திருப்பி என்ன நாங்களும் பண்ணல போயிடுறோம். பண்றீங்கன்னா ஒரே நிமிஷம் முரளி ப்ரோ. திருப்பி என்ன பண்றீங்கன்னா அந்த ப்ரோவோக்கையும் அபியூஸையும் ஒரே லைன்ல வச்சு பாக்குறீங்க. ஓகேவா? இல்ல இல்ல அது சாம் நான் தப்பு. ஒரே ஒரு வார்த்தை தான் அததான் சொல்றேன் நான் மினர்வா மாத்த ட்ரை ஒரு பண்ணிட்டு நிமிஷம் இருங்க, இருக்கேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க. மாற என்ன நான் மாட்டாங்க. பேச சொல்றேன் உங்களுக்கு விடுங்க சீக்கிரம் மினர்வா. புரிஞ்சிரும். இந்த டெட் கேட் என்ன தியரி என்ன சீக்கிரம் பேச புரியும், விடுங்க. மாறுவாங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறத விட்டுருங்க தயவு செஞ்சு. இங்க அபியூஸ பத்தி திரும்ப குறிப்பா அபியூசர் வெர்சஸ் அவர் நான் டாபிக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுங்க பழைய டாபிக்கை. ரைட்டு தோழர். ஓகே ஓகே எல்லாருக்கும் இல்ல equal. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரே சொல்லிட்டு கீழே கேள்வி தான் இறங்கிறேன் மினர்வா சாரி எனக்கு தோழர்கிட்ட ஒரே ஒரு கேட்கணும். கேள்வி ஒரே கேள்விதான். இல்ல தோழர் ஒரே நிமிஷம். விடுங்க அவங்க அவங்களே நம்ம இது பண்ண வேணாம். எந்த இல்ல அடிப்படையில மினர்வா தான் இருங்க கேட்கல எந்த தீபதர்ஷி ஒரு அடிப்படையில நிமிஷம் நான் சட்டமன்றத்துல மினர்வாக்கெல்லாம் சோஃபா சொல்லல மாடல்ல இல்ல உதயநிதி எந்த தீபதர்ஷி அடிப்படையில ஒரு சொன்னாரு? நிமிஷம்
ஆனா விடுங்க தீர்க்கதரிசி அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் நம்ம திருப்பி அந்த ப்ரொவோக்கிங்ல எல்லாம் போனா அவங்க உடனே இல்ல ப்ரொவோக்கிங்ல வந்துருவாங்க. ப்ரொவோக்கிங் இல்ல. மினர்வா நான் ஒண்ணே இது ஒண்ணு தான் ஏன் சொல்றேன். போய் சொல்றாங்க? இல்ல தீர்க்கதரிசி விடுங்க. வேணாம் தீர்க்கதரிசி விடுங்க. இந்த டாபிக்ல வேண்டாம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு கீழே இறக்கிறேன். மினர்வா ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வந்து டெக்கோரம், ப்ரொவோக்கிங் அப்படி இப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம். எதிர்க்கட்சியா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது என்னென்னலாம் ப்ரொவோக்கிங் வந்து உங்க சின்னவர் பண்ணாருங்கிறதையும் கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஓகேவா? ப்ரொவோக்கிங் வந்து எடப்பாடி எல்லாம் பண்ணதே கிடையாது. இருங்க நாங்க வந்து ப்ரொவோக் முரளி பண்றோம்னா எங்களை ப்ரொவோக் பண்றதுக்கு நீங்க பண்றோம். நாளைக்கு ஸ்பேஸ் போட்டு பேசுங்க முரளி. அவர் நான் டாபிக் ரெஃப்ரெஷ் ஆமா பண்ணுங்க. நான் அதுதான் சொல்லிட்டு இறங்கிடுறேன். சம்சயத்தோட நான் சொல்லிட்டு இறங்கிறேன். மினர்வா நாளைக்கு ஸ்பேஸ் போடுவோம். ப்ரொவோக்கிங் யாரு ப்ரொவோக் பண்ணா, யாரு டீசெண்டா நடந்துக்கிட்டா எல்லாத்தையும் நம்ம வேணா நாளைக்கு டிபேட் பண்ணுவோம். ஸ்பெஷல் டிபேட் பண்ணுவோம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பாருங்க. ஓகே, நீங்க உங்க டாபிக் கண்டினியூ பண்ணுங்க. தோழர் கேக்குதா நான் பேசுறது? ஐயா அவர்னா தோழர் ஒரு 2 மணி நேரமா 3 மணி நேரமா வச்சு கருப்பு போன டாபிக்ல இருந்து அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. தோழர் நம்ம நீங்க வந்து எங்க டாபிக்கே போனாலும் கருப்பு பூனைன்னு போட்டீங்கன்னா தான் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ வந்து இல்ல அப்படி கிடையாது தோழர். நம்ம எங்க போனாலும் சாப்பிடுற இடத்துக்கு மறுபடியும் வரும்போது அரசியலுக்கு வருவேன்டா. வந்துருவோம். எல்மன்சோ அவனுங்கனால அவனோட ஐடியா டேக் பண்ணி விட்டுருவோம். எல்மன்சோ டாபிக்ல. ஆமா தோழர் அதுக்கு தான் தோழர். யாராவது டேக் பண்ணுங்க தோழர். நான் என்ன அவனை பண்ண பிளாக் தெரியும்? பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, வெறிநாய் விஜயும் இவனு டேக் பண்ணி விடுங்க. சொல்லுங்கண்ணா. போதும்டா இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மினர்வா தோழருக்கு டைம் இருந்தா 2-3 கேள்வி நான் கேட்கணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேணாண்ணா அவங்களே சுத்தி நகர நம்ம வேணாம். கட்சி கேளுங்க, சார்பா எவ்வளவு தப்பா அடி இருக்கும். வாங்கியாச்சு ஏன்பா பரவாயில்ல இல்ல கேளுங்க. இல்லடா நம்ம கட்சி சார்பா அவங்க ஒண்ணு சொன்னாங்கல்ல, இது ஒரு தொடர்ந்து ஒரு இதுவா இருக்குல்ல. அவங்க வந்து கோவத்துக்கு சொன்னாங்க மாத்தி பேசினார் நம்ம தலைவர்னு. அதான் எங்க மாத்தி பேசினாருன்னு ஒரு தெளிவா கேட்டுக்கிட்டாங்கன்னா நானும் புரிஞ்சு பார்த்துக்கிறேன். இல்லண்ணா அதுக்கு பதில் சொல்லியாச்சுண்ணா. எங்க பதில் சொல்லிட்டாரு சொன்னீங்க? அவரு. பதில் சொல்லியாச்சுண்ணா. பொதுவா டேனி சொன்னாரு. இவங்க ஸ்பெசிபிக்கா சில இடத்த சொன்னாங்கல்ல. 2வது ஆணவ கொலைக்கு பண்ணலாம் வெளியே வந்துருங்க அப்படின்றாங்க. அப்ப போன ஆட்சியில ஆணவ கொலை பண்ணப்ப ஏன் ஸ்டாலின் பதவி விலகலன்னு நான் கேட்டா எப்படி இருக்கும் தோழர்? அவர் ஆக்ஷன் எடுத்தாரு. விசிகா என்ன சொல்லுச்சோ அதை கேட்டாரு. அது அவங்களுக்கு பண்ணாரு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஐயோ இதை ஏற்கனவே ஹக்கில இருந்து எல்லாரும் ஃபுல்லா டீகோட் பண்ணிருக்காங்க. இருங்க, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணான்னு பேசியிருக்காரு. தேர்தல் வர நேரத்துல ஒரு கமிஷன் யாரு பேசினாரு? யார் பேசினாரு? எத்தனை ஐடி வேணும் உங்களுக்கு? எத்தனை தலைவர்கள் பேசினது வேணும்? ஆணவ இந்த படுகொலை ஐடி நீங்க இந்த இங்க ஒரு நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா அவனை திரும்ப கொண்டு வராதீங்க. சட்டமன்றத்திலே பேசினாருங்க முதலமைச்சர். ஐயா ஒரே நிமிஷம். இப்ப யார் சொன்னது முதலமைச்சர் வந்து சட்டம் வேண்டான்னு சொன்னதுன்னு முதலமைச்சரே பேசுறாரு. சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. முதலமைச்சர் தான் பேசியிருக்காரு. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதும்னு. அவரும் அது ரிலேட்டடா தானே போறாரு. அவர் சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. அவர் பேசி முடிச்சிட்டோம். தோழர் பேசுங்க தோழர். அவர் நான் கஷ்டப்பட்டு மைக் வாங்கி கொடுத்தாரு, அவர் பேச மாட்டாரு. இல்ல ஆணவ கொலை அதுதான் மினர்வா தோழர் நான் சொல்றேன்.